என்னோட என்ட்ரி எப்பவுமே என்னுடைய கண்ணு இல்லைன்னா லிப்ஸ் தான் இருக்கும். அப்படியே கார்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறது தான் இருக்கும். அப்படியே அந்த ஹீல்ஸ் அப்படி இப்படி வரும். அப்படிதான் வரும். சிரிப்பு வருதா? ஆனா அப்ப அதுதான் ரொம்ப மாசா இருந்துச்சு. அதை யோசி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இப்ப இருக்கிற யங்க ஜெனரேஷன் எல்லாருமே ஃபிலிம் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ. வார்ம் பிளட்டோட அப்படியே 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 ரொம்ப எக்ஸைட்டடா எல்லாம் படிச்சுட்டு வந்து நிறைய டெக்னிக்கலா கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களை பத்தி தெரியாது. எங்க 90ஸ்ல உள்ள ஆர்டிஸ்ட்டை பத்தி ரொம்ப மேக்ஸிமம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான்னா கூட என்னுடைய பழைய படங்கள் எல்லாம் காமிச்சு நாங்க சோ அண்ட் சோ அதுல ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த ட்ரெண்ட் டோட்டலா வேற. நாங்க என்ட்ரியே எங்க ஹேர் அப்படி திருப்பி விட்டுட்டு தான் நாங்க வருவோம். எப்படி ஹை ஸ்பீட்ல அப்படி டர்ன் பண்ணோம்னா அப்படியே அப்படி ஹை ஸ்பீட்ல அப்படி போயிட்டு இப்படி வந்து இந்த ஹேர் வந்து இப்படி நிக்கணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும். என்னோட என்ட்ரி எப்பவுமே என்னுடைய கண்ணு இல்லைன்னா லிப்ஸ் தான் இருக்கும். அப்படியே கார்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறது தான் இருக்கும். அப்படியே அந்த ஹீல்ஸ் அப்படி இப்படி வரும். அப்படிதான் வரும். சிரிப்பு வருதா? ஆனா அப்ப அதுதான் ரொம்ப மாசா இருந்துச்சு. அதை யோசி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஹை ஸ்பீட்ல நடந்து வர்றது இப்படிதான். இப்போ அப்படி கிடையாது. அப்படி கண்ணை கசக்கிட்டு தூங்கி எழுந்திருச்சு, ஏண்டப்பா என்னப்பா எங்கப்பா இருக்க? இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்போ இருக்கு. ரியல் லைஃப் கேரக்டர். அது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா பார்க்கறதுக்கு. சினிமா வந்து இப்போ ரொம்ப மாறிடுச்சு. ஒரிஜினலா இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும்னு நானும் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம்.